ஒரு நீண்ட காலமாகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ப்பா, புதுசாக ஒருத்தர் வேணும்ப்பா, இதை விட பெட்டராக யாரும் பண்ணிட மாட்டாங்கன்னு ஒரு சோர்ஸ் தேடிட்டே இருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு போகிற ஓட்டு வந்து ஒரு 10% ஓட்டு விழுகும். அப்போ விஜயை அந்த ஆல்டர்னேட்டிவாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக விஜயினுடைய நடவடிக்கை இவர் ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுப்பா, இருக்கிறவங்களே பரவாயில்ல போல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டில் அவர் நடந்து கொண்ட விதம், அவர் அதை கையாண்ட விதம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கேலிக்குறியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படிங்கும்போது இவர் ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுங்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க. விஜய் வந்து திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, என்னவா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் 2 அரசியல் கட்சி அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த அரசியல் கட்சியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுச்சு. இப்போ வேறு வழியே இல்லாமல் திமுக கூட்டணி இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்க அந்த ஒரு இதில் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. மதவாத எதிர்ப்பு அரசியல் கூட்டணியை விடாமல் வச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த கட்சியுமே கட்சியுமே லாங் ஸ்டாண்ட் இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்ததே கிடையாது. ஆனால் ஒரு தகவல் என்ன வருதுன்னா, ஜனவரியில் வந்து அதிமுகவும் தாவேகாவும் இணைய வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வருது. இதெல்லாம் பாஜக கழட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்றாங்க. 100% கிடையாது. பாஜக எப்படி கழட்டி விடுவீங்க? 2014 அந்த அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு அதிமுகவை அதோடு சேர்த்து போதிச்சிட்டாங்க.